ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான கிறிஸ்பியான அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாம் 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் துவரம்பருப்பு, 2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, இதை நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் 15 மிளகாய் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். பருப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு 1/4 கைப்பிடி கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்ல பெரிய வெங்காயம் 8 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசு அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய முடியில் 1 முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாமல் தோசை மாவு பதத்தோடு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி 2 பக்கம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அடை ரெடி. இப்படி செஞ்ச அடையை சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.